என்ன பிரச்சனை? கிருஷ்ணர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரா என்ன? தாராளமா சாப்பிடுவார், நல்லா சாப்பிட்டவர் தானே. எனக்கு பிடிச்ச கதை அது. ஒருத்த வந்து என்ன செய்யற, பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான். கையில் பெரிய ஃப்ளாஸ்க் வச்சுருந்தான். பாலைவனத்தில் பயணம் செய்யும்போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். தண்ணீர் என்பதை கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலிருந்து நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் இந்த பூமி பாலைவனம் ஆகிற போது நமக்கு அதனுடைய விலை, எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும். நான் சமீபத்தில் சன் டிவியில் நடந்த பட்டிமரத்தில் நான் சொன்னேன், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நீர் என்பது நம்முடைய தாத்தா நமக்கு எழுதி வைத்து விட்டு போன சொத்து அல்ல, நம்முடைய பேரனிடமிருந்து நாம் வாங்கி இருக்கிற கடன் என்று நான் சொன்னேன். முழுக்க தீர்த்துட்டா அவன் என்ன தண்ணி குடிக்க போகிறான்? உங்கள் பேரனும் பேத்தி, உங்கள் கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தி எப்படி சார் தண்ணி குடிப்பாங்க? நீங்கள்லாம் மாத்திரம் அந்த நதியிலெல்லாம் நீஞ்சி கிணத்துலலாம் போய் கண்மாயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லை? இனிமேல் பார்ப்பாங்களா உங்கள் பேரன் பேத்தி? பார்ப்பாங்களா? What do you mean by kanmai? What is an ஏரி தாத்தா? What do you mean by that? ஏன்னா அவன் பார்த்த ஒரே தண்ணி ஒன்று டாஸ்மாகில் இருக்கு, ரெண்டாவது தண்ணி பாட்டில் இருக்கு. இதை தவிர ஒரு தண்ணி அவன் பார்க்கலையே. பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான் சார். சுத்தமாக தண்ணி இல்லை. ஃப்ளாஸ்க், இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க் வச்சுருக்கா, எல்லாத்தையும் குடிச்சிட்டான், காலி. இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர் தங்காது. இப்போ உயிரை வெளியில் போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட உயிர் வந்து வெளியில் போய்கிட்டே இருக்கு. வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பார்க்குறா. ஒரு குடிசை இருக்குது, கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி நடந்து குடிசைக்கு போகிறான். அந்த குடிசையில் ஒரு பம்ப் இருக்குது, அடிக்கிற பம்பு. ஓடி போய் பம்பை அடித்து பார்க்குறான். ஒன்று தண்ணி வரல, ஒன்றும் வரல, காற்று தான் வருது. ஐயோ இதுலேயும் ஒன்றுமே இல்லையே, இப்போ உயிரை போக வேண்டியதானான்னு பார்க்குறப்போ அங்கே ஒரு பாட்டில் இருக்குது, சின்ன பாட்டில், அதில் பாதி தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடி போகிறான். அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சுருக்கு, இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? போடா, குழாயில் தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும்? இன்னும் நோட்டு வச்சுருக்கான், அக்ரிமெண்ட்டே வச்சுக்கிட்டே அவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன், பார்த்துக்கலாம், அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும், அப்படி நினைக்கலாம். இல்லை சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அவன் தொழிலதிபராக இருந்தால் ரெண்டாவது சாய்ஸ் எடுப்பான், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. வாழ்க்கை ரெண்டு விரல்களை உங்கள் முன்னால் நீட்டுகிறது. இதுவா அதுவா? இதை செய்ய போறீங்களா, அதை செய்ய போறீங்களா? ரெண்டு விரல்கள். எந்த முடிவை எடுப்பது? எந்த முடிவை எடுப்பது? எந்த முடிவு சரியான முடிவு என்று நான் சொல்ல போவதில்லை, அது அவரவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் எப்படி முடிவை எடுப்பது? இன்றைக்கு நிறுவனங்கள் முழுக்க டேட்டாவை வச்சுட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள். இன்றைக்கு சிறு தொழில் முனைவோர்களினுடைய ஆகப்பெரிய பிரச்சனையை என்ன நீங்கள் சந்திக்கல. நீங்கள் இப்போ சந்தித்ததெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கவே ஆரம்பிக்கவில்லை, இனிமேல் தான் இருக்கிறது. அங்கே இருந்து வரப்போகிறது. அமெரிக்காவிலே இருக்கிற அசுர சுறா மீன்கள் அத்தனை சின்ன மீன்களையும் விழுங்கி கொண்டே இருக்கின்றன. கூகுள் doesn't have any organic growth. ஆர்கானிக் க்ரோத்னா அவங்க செய்வதில் அவங்களே வளருவது ஆர்கானிக் க்ரோத். எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க? 500 கம்பெனி அவன் சுவாகா பண்ணியிருக்கான். 500 கம்பெனி அவன் எடுத்துட்டு இருக்கான். சிறு சிறு மீன்களை திமிங்கலங்கள் விழுங்கி கொண்டே இருக்கிற கடலை இன்னும் நீங்கள் சந்திக்கவில்லை, இனிமேல் சந்திப்பீர்கள். அத்தனை நிறுவனங்களும் டேட்டாவை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறாங்க. எப்படி எப்படி மாறி போச்சு பாருங்க. இன்னைக்கு மிக அதிகமாக டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல லாபம் ஈட்டுகிற கம்பெனிகளுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. ஓலாவுக்கும் ஊபருக்கும் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. ஊர் முழுக்க ஸ்விக்கியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம், அவன் சொந்தமாக ஒரு இட்லி கூட செய்யறதில்ல. அவனுக்கு கிச்சனே கிடையாது அவனுக்கு. ஆனால் ஊர் முழுக்க சாப்பாடு அவன் தான் கொடுக்குறான். உங்கள் ஊரில் இருக்குல்ல ஸ்விக்கி வந்தாச்சு இல்லை? எங்கள் ஊர் முழுக்க ஆரஞ்சு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு 500 பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பாரு அவன் தான் இருக்கான். ஒரே வீட்டில் 3 பேர் பெல் அடித்து அவங்கவுங்க தனித்தனியாக கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா ஆர்டர் பண்ணிருக்கேன், அம்மாவுக்கு தெரியாமல் பையன் ஆர்டர் பண்ணிருக்கான். தாத்தா தட்டு மாதிரி ஸ்விக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவர் ஆர்டர் பண்ணிருக்கார். சார் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை ஸ்விக்கியில் வருது, உங்களுக்கு தெரியுமா?
இங்கே அரிசி மாவு அரிசியை டவலில் எங்கள் வீட்டில் உலர வைப்பாங்க அரிசியை டவலில். இந்த ஈரத்தை உறிஞ்சி, ஏன்னா ஈரத்தோட சீடையை போட்டு அவங்க வெடிச்சிடும். டவலில் அரிசியை காய வச்சு நல்லா காஞ்ச அப்புறமா அரைச்சி மாவை பண்ணி எண்ணெயை பையன் ஸ்விக்கி சொன்னால் இப்போ கொடுத்துட்டு போகிறோம். அரிசியை எடுப்பாங்களா டவலில் போடுவாங்க. வெள்ளை சீடை வேற கொடுக்குறான். என்ன பிரச்சனைனா சீடை வச்சிருக்கான், வெள்ளை சீடை வச்சிருக்கான். மேலே எவனோ ஒருத்தன் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்கான். என்ன பிரச்சனை? கிருஷ்ணர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரா என்ன? தாராளமா சாப்பிடுவார், நல்லா சாப்பிட்டவர் தானே. எல்லாம் சம்மதம் தானே, நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கூகுளும் அமேசானும் எல்லா சின்ன மீன்களையும் விழுங்கி வளருகிறது எப்படி? பிகாஸ் ஆஃப் த டேட்டா பவர் தட் யூ ஹேவ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் ஃபோன் இருக்கே, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்கேன், நான் தான் அதில் எந்த டேட்டாவும் போடலை. இல்லை, நீ போட வேணாம், அதுக்கு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ ஒருத்தர் உங்களை கேட்பாங்க, யூரோப் டூர் போகலாமா? இந்த விளங்காத வாட்ஸ்அப் குரூப் ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கான். காலையில் எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லி தொல்லை பண்ணுறான். எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் 78 பேர் சொல்லணுமா சார் நமக்கு? நாமே கடுப்பில் எழுந்திருக்கிறோம். ஒருத்தன் கடல் அலையை போட்டு உன்னுடைய தோல்விகளை தோளுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடு, தூக்கத்தில் கூட உன்னுடைய வெற்றிக்காக துடித்து கொண்டே இருன்னு ஒருத்தன் மெசேஜ் குட் மார்னிங் கீழே. நான் தூக்கத்தில் துடிச்சிக்கிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிடுவாங்க என்ன. இப்போ இவ்வளவு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புறீங்க. சும்மா அனுப்பிச்சு பாருங்களேன், ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. ஐம் பிளானிங் ஃபார் அ ட்ரிப் டு யூரோப். நீங்கள் ஏதாவது போயிருக்கீங்களா? ஏதாவது அட்வைஸ்? நீங்கள் யூரோப்பில் போக வேணாம், காசு செலவழிக்க வேணாம், சும்மா அனுப்புங்க. சும்மா அனுப்பி பாருங்களேன். இன்றைக்கி அனுப்பி பாருங்க, ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. நாளைக்கு உங்கள் ஃபோனுக்கு யூரோப்பில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பற்றியும் விமானங்கள் பற்றியும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பற்றியும் 100 விளம்பரங்கள் வரலன்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன். யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. அவன் அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான், அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். உங்களை பற்றி எல்லாம், உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களை பற்றி அவனுக்கு தெரியும். இந்த அம்மா டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனால் அடிக்கடி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதுன்னு அவன் பேசிப்பானோ என்ன ஒரு வேலை. வீட்டுக்காரருக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும். ஸோ த பவர் ஆஃப் டேட்டா வச்சுட்டு தான் இன்றைக்கு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது. ஆனால் டேட்டா வச்சு செய்த முடிவுகளை தவறா போகிறது. ஏன் என்றால் அவனுக்கு இருந்த அதே பிரச்சனை. வாழ்க்கை 2 விரல்களை நீட்டி கேட்கிறது, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா, குழாவில் விட்டு அடிக்க போறியா, என்ன செய்வ நீ என்றால் அவன் ஒன்றுதான் சொன்னான். கண்ணை மூடிக்கிட்டான். மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பட்சி இருக்கும், நம்ம அதை பேசவே விடுறது. அது குரலை என்னைக்கோ நம்ம அழுத்தி அதை இது பண்ணிட்டோம். நம்ம பேச விட்டாலும் வீட்டுக்காரம்மா என்ன நேரம் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குருவி அதோட சேர்த்துரும். கொஞ்ச நேரம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நரேந்திர மோடி ஃபோன் பண்ணால் கூட அப்புறமா பேசிக்கலாம் அவர்கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதில் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்காரம்மா சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம்மா என்ன ப்ளீஸ், நான் தியானத்தில் இருக்கேன். பசங்க எப்படியும் பேச மாட்டாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேவையில்லாத நண்பர்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம். நான் இவங்க மெடிடேஷன் சொல்லித்தர யோகா குருலாம் நினச்சிக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோகாவில் நான் சொல்ல, மெடிடேஷன் சொல்ல. ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். என்ன சொல்லுது, உள்ளே இருக்கிற பட்சி என்ன சொல்லுது, அது சொல்லும். அது சொல்லும், இதை செய்ய, இதை செய்யாது, இது நடக்கும், இது நடக்காது, அது சொல்லும். அது கேட்கணும். ஆனால் கேட்குறளவு நமக்கு பொறுமை இருக்கணும். நாம் அதை கேட்குறதே இல்லையா. பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டோம், உடனே வாங்குன்னாக்கா குருவி பேசாது. ரமேஷே வாங்கிட்டானா, நீங்கள் இன்னும் வாங்கலைன்னா என் மானமே கப்பல். ரமேஷ் யார்? அவருடைய அக்கா பையன். அவன் வாங்கி ஒன்று நம்ம வாங்கலைன்னா நம்ம குடும்ப மானம், குல மானம் அப்புறமா இருக்குமா? இப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது. டேட்டா வச்சு முடிவெடுக்கலாம், அதுவும் முடியாத போது லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். அவன் அதைத்தான் செஞ்சான். ஒரு நிமிஷம் கேட்டான், என்ன செய்யலாம். அப்புறம் அந்த பாட்டிலை எடுத்தான், மூடியை திறந்தான், அந்த குழாவில் அந்த தண்ணி கொட்டிட்டான். அதை அடித்தான். ஒரு தடவை ஒன்றும் வரல, 2, 3, 4 ஒன்றும் வரல. 5ஆவது தடவை அடித்தான், கர்ன்னு சத்தம் வந்தது. ஆர்வமாக அடிக்க 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 தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு. ஆசை தீர தண்ணி குடித்தான், ஆசை தீர. அவனோட ஃப்ளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான்.
போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதுல தண்ணியை பிடிச்சு வச்சான். அதுல ஒரு பேப்பர் எழுதியிருந்தது இல்லை, நீங்க அதுல தண்ணியை கொட்டினா அதுக்கு கீழே அவன் எழுதினான், இது வேலை செய்கிறது. அந்த பாலைவனத்துல எந்த நாயும் வராது, நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு அவன் நினைக்கல. ஒருவேளை யாராவது வந்தா. பெருமக்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம். ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். நம் பிள்ளைகள் இருப்பார்கள், நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள், இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா? ஏதாவது ஒன்று விட்டுருக்கோமா? சொத்து விட்டுருக்கோம் பிள்ளைகளுக்கு, அது நம்ம உயிரோடு இருக்கும்போதே பிடுங்கிக்குது. உறவுக்காரன் தான் பறிச்சுட்டு போயிடுறான். அதை நான் சொல்லலை. அதை தாண்டி ஏதாவது ஒன்றை விட்டு விட்டு போயிருக்கிறோமா? ஏதோ ஒன்று யோசிங்க. ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை? அவன் நிரப்பி விட்டு போன பாதி பாட்டில் தண்ணி தான், அது ஒரு வேல்யூவும் கிடையாது சார். அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? ஆனால் அதே தாகத்தோடு இன்னொருவன் வந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ அது. காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு இந்த தமிழ் மண்ணினுடைய மாபெரும் அறிஞன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். வள்ளுவனை போல ஒரு அறிஞன் இருக்க முடியுமா? காலத்தால் செய்த நன்றி. ஏதோ ஒன்று விட்டுட்டு போகணும். நாம் இருக்க மாட்டோம், நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதால் பயனடைந்த யாரோ ஒருவர் இருப்பார் என்ற நிம்மதி உங்களுக்கு இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வானவில்லை பார்த்து கொண்டு உங்களால் ஒரு கோப்பை தேநீரை அருந்த முடியும். வாழ்க்கை மகத்தானது நண்பர்களே, வாழ்க்கை மகத்தானது, பிரம்மாண்டமானது. நமக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து விட்டு போன பூமி இது. நமக்கு பின்னால் கோடிக்கணக்கான பேர் வாழப்போகிற பூமி இது. இதில் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சின்ன 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 திவலையை விட சின்னது. திவலையை விட சின்னது. வெறும் 80 வருஷம் 90 வருஷம் வாழப்போகிறோம் சார். திருச்சிராப்பள்ளிக்கு போயிருக்கீங்களா? அங்கே மலைக்கோட்டைக்கு போயிருக்கீங்களா? அந்த பாறை இருக்கே, மலைக்கோட்டை ஒரு பாறை மேலே, அந்த பாறைக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? அந்த பாறையை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பாட்டிக்கு எவ்வளோ வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? 235 கோடி வருஷமாக அந்த பாறை அங்கே இருக்கு. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட், ஆர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த வேர்ல்ட். 235 கோடி ஆண்டா அது இருக்கு. அது நம்மளை பார்த்தா என்ன நினைக்கிறோம்? வரான் போகிறான். அது என்ன நினைக்கும்? இந்த வாமா மின்னல் ஓடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. பாறையுடைய பார்வையில் பார்க்குற போது வரோம், மின்னல் மாதிரி போயிடும். அந்த வாழ்க்கைக்குள்ளே எதற்கு இவ்வளவு தற்கொலை, எதற்கு இவ்வளவு டிப்ரெஷன்? பேங்க் மேனேஜர் வந்துட்டாரு, ஜிஎஸ்டி கேட்குறாரு, டேக்ஸை கட்ட முடியல, என்னுடைய டேக் ஆஃப் ஆகல, டிமாண்ட் இல்லை, எல்லாம் இருக்கும் சார். வானவெல்ல நிச்சயமாக இண்டிகோ இருக்குது. ஆனால் பின்னாடியே ஒரு ஆரஞ்சு வருது, பின்னாடியே ஒரு க்ரீன் இருக்குது. நம் மகிழ்ச்சியை தருகிற, நம் சந்தோஷத்தை சொல்லுகிற ஒரு மஞ்சள் இருக்கிறது. வாழ்க்கை வானவில்லை போல எல்லாம் கலந்தது. ஒரு தேநீரை ருசித்து கொண்டு அந்த வானவில்லை பார்க்கிறார் போல வாழ்க்கையை பார்த்தால், நாம் கைப்பிடித்து கொண்டு ஒரு துணையோடு அந்த வானவில்லை பார்த்தால் எல்லா வாழ்க்கையிலும் இனிமை இருக்கிறது.